உயர பறக்க தெரிந்த அன்னம் தெரிந்த பறக்க தெரிந்த அன்னம் பேச தெரிந்த அன்னம் உயர பறக்க தெரிந்த அன்னம் பேச தெரிந்த அன்னம் உயர பறக்க தெரிந்த அன்னம் கற்க தெரிந்த அன்னம் கற்க தெரிந்த அன்னம் கற்று கொடுக்க தெரிந்த அன்னம் கற்று கொடுக்க தெரிந்த அன்னம் சும்மா இல்ல கற்க தெரிந்த அன்னம் சொல்லுங்க பேச தெரிந்த அன்னம் உயர பறக்க தெரிந்த அன்னம் வாழ தெரிந்த அன்னம் வழி காட்ட தெரிந்த அன்னம் வாழ தெரிந்த அன்னம் வழி காட்ட தெரிந்த அன்னம் கற்க தெரிந்த அன்னம் கட்டி கொடுக்க தெரிந்த அன்னம் கற்க தெரிந்த அன்னம் கற்று கொடுக்க தெரிந்த அன்னம் பாலையும் நீரையும் பிரிக்க தெரிந்த அன்னம் பாலையும் நீரையும் பிரிக்க தெரிந்த அன்னம் பேச தெரிந்த அன்னம் பேச தெரியும். அது மட்டுமில்ல பாலையும் நீரையும் பக்குவமா பிரிக்க தெரியும். அப்படியான சிறப்புகள் எல்லாம் நிறைந்ததாக இந்த அன்னப்பறவைகள் வாழ்ந்து வருகின்றன. இந்த அன்னங்கள் சிறப்பினை கண்டு காலங்காலமாக இந்த சிங்க தேசத்தை ஆண்டு வரும் வனவேடர்கள் அடிக்கடி பார்த்து பொறாமப்படுவாங்க. அட இவ்வளவு கெட்டிக்கார அன்னமா, இந்த அன்னங்களை சும்மா விடக்கூடாது. ஆனதால இந்த அன்னங்களை சும்மா விடக்கூடாது என்று அடிக்கடி பொறாம கொள்வார்கள். அதன் காரணமாக இந்த பறவைகளை வேட்டையாட துவங்கினார்கள். இந்த பறவைகளோ கலக்கமுற்றது, அங்கும் இங்கும் சிதறி ஓடத் துவங்கியது. யாருக்கு சொல்லுங்கள், எல்லா இடமும் பறந்து 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 இந்த அன்னங்கள் கலக்கமுற்று இருக்கின்றன. எங்கே சொல்லுவோம், யாருக்கு சொல்லுவோம்? பக்கத்திலே எங்கள் தொப்புள் கொடியான உறவு நாடுக்கு ஓடிப்போய் சொல்லிச்சுகள். எங்களை கொல்லுகிறார்கள், எங்களை காப்பாற்றுங்கள் என்று பக்கத்து நாடுகளில் எல்லாம் முறையிட்டார்கள். சொல்லுமிடம் எல்லாம் சொல்லியாச்சு, போகுமிடம் போயாச்சு, எல்லாருக்கும் அறிவிச்சாச்சு. இப்படி எங்களை கொல்றாங்க. அப்பதான் இந்த அன்னம் யோசிக்குது. அண்ணன் யோசிக்குது, என்ன வாழ்க்கையடா இது? மானமிழந்து மதிகெட்டு நாங்கள் பிறந்த மண்ணிலே, நாங்கள் வாழ்ந்த மண்ணிலே நாங்கள் சுதந்திரமாக பறக்க முடியாது என்றால் ஏன் வாழ்வான்? மானமிழந்து ஒரு வாழ்வா? மானமெல்லாம் போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா? மானமெல்லாம் போன பின்னே வாழ்வது தான் ஒரு வாழ்வா? நாம் வாழ்வது தான் ஒரு வாழ்வா? சொந்த மண்ணில் நாம் பறப்பதற்கு, சொந்த மண்ணில் நாம் பறப்பதற்கு உரிமைகளை இழந்தோம். மானமெல்லாம் போன பின்னே
வாழ்வது தான் ஒரு வாழ்வா நாம் பஞ்சகரின் சூழ்ச்சியினால் பஞ்சகரின் சூழ்ச்சியினால் நடைபிணமாய் நலிந்தோம் நடைபிணங்களாக கேட்பாரற்ற அனாதிகளாக வாழுகின்ற வாழ்வு ஒரு வாழ்வா அப்படி என்று இந்த அன்னங்கள் சோகமுற்றன. அப்பொழுதுதான் ஒரு அன்னம் சொல்லியது, அன்னங்களே நீங்கள் இப்படி மானம் இழந்து மரியாதை கெட்டு வாழ்வதை விட அவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் தெரியுமா? அவர்கள் கண்ணிவல வைக்கிறாங்க எமக்கு, கண்ணிவல வைக்கிறாங்க எமக்கு, நாங்க சொல்லி வல்ல வைப்போமே அவருக்கு. கண்ணிவல வைக்கிறாங்க எமக்கு, நாம சொல்லி வல வைப்போமே அவருக்கு. கண்ணிவல வைக்கிறாங்க எமக்கு, நாங்க சொல்லி வல வைப்போமே அவருக்கு. நாங்க சொல்லி வல வைப்போமே அவருக்கு. அஞ்சி அஞ்சி வாழ்ந்த காலம் போச்சு, அஞ்சி அஞ்சி வாழ்ந்த காலம் போச்சு, அஞ்சி அஞ்சி வாழ்ந்த காலம் போச்சு, நாங்க அஞ்சாத வாழ்ந்த காலம் போச்சு. இனி அஞ்சாத வாழ்வு வேணும் நமக்கு, இனி அஞ்சாத வாழ்வு வேணும் நமக்கு. அஞ்சி அஞ்சி வாழ்ந்த காலம் போச்சு, நாம அஞ்சி அஞ்சி வாழ்ந்த காலம் போச்சு. இனி அஞ்சாத வாழ்வு வேணும் நமக்கு, இனி அஞ்சாத வாழ்வு வேணும் நமக்கு. அஞ்சாத வாழ்வு வேணும், கெஞ்சாத வாழ்வு வேணும். ஆமா, காலை கட்டி பிடிச்சு வாழ்றது ஒரு வாழ்க்கை அல்ல. அப்படி என்று இந்த அன்னங்களுக்கு புத்தி சொல்லிச்சது இந்த அன்னம். இந்த அன்னப்பறவைகள் தங்கள் உயிர் காக்க, தங்கள் உறவை காக்க, தங்களுக்கு தாங்களே ஒரு அன்னத்தை தலைமை அன்னமாக்கி இந்த வனவேடர்களும் இருந்து தவறுவதற்காக இந்த பறவைகள் வாழத் தொடங்கியது. ஆனால் இந்த வேடர்களோ இந்த பறவைகளை வேட்டையாட வேண்டும் என்ற கொள்கையில இருந்து எந்த மாற்றமும் கிடையாது. இந்த பறவைகளை வேட்டையாட வேண்டும், கொல்றதுலே குறியா இருக்கிறாங்க. கொல்றதுக்கன்னே பிறந்தவன் கொல்லத்தான் செய்வான். அப்ப அந்த குருவி ஒன்று பாடுது, எப்படி? சிங்கதேச குண்டு வீச்சினே குருவி கூட்டில் மூச்சு பேச்சின. சிங்கதேச குண்டு வீச்சினே எங்கள் காட்டில் ஒரு குருவி அதன் கூட்டில் தண்ணீரருவி. எங்கள் காட்டில் ஒரு குருவி அதன் கூட்டில் தண்ணீரருவி. இந்த தேச குண்டு வீச்சிலே இந்த குருவி கூட்டில் மூச்சு பேச்சிலே. உச்சிகளும் சிறகுகளும் கொண்டு செய்த கூடு குருவி கண்ணோ தெரியும் அதை கட்டப்பட்ட பாடு. உச்சிகளும் சிறகுகளும் கொண்டு செய்த கூடு குருவி கண்ணோ தெரியும் அதை கட்டப்பட்ட பாடு. நாலு பக்கம் எரியுதம்மா நெருப்பு, நெருப்பின் நடுவில் நோய் எரிதிகளின் நாலு பக்கம் எரியுதம்மா நெருப்பு, நெருப்பின் நடுவில் நோ குருவிகளின் சிங்கதேச குருவி குருவி கூட்டில் மூச்சு குருவி கூட்டில் மூச்சு அப்படின்னு இந்த குருவிகள் பெருமூச்சு விட தொடங்கிச்சு. இந்த ராஜபுரவை உயிரோடு பிடிக்க வேண்டும் என்ற நோக்கோடு இந்த வேடுவர்கள் அலைய துவங்கினார்கள். விட்டார்களா?
தின்னம் தின்னம் எம் மண்ணில் வேட்டை தினம் தினம் எம் மண்ணில் வேட்டை தின்னம் தின்னம் எம் மண்ணில் வேட்டை வண்ண வேடர்கள் புரிந்தனர் சேட்டை தின்னம் தின்னம் எம் மண்ணில் வேட்டை வண்ண வேடர்கள் புரிந்தனர் சேட்டை கேட்பதற்காலில்லை அங்கே கேட்பதற்காலில்லை அங்கே கேட்பதற்காலில்லை அங்கே கேட்பதற்காலில்லை அங்கே தினம் தினம் அவர்களின் தொல்லை தினம் தினம் அவர்களின் தொல்லை தினம் தினம் அவர்களின் தொல்லை தினம் தினம் அவர்களின் தொல்லை அது மட்டுமா விட்டார்களா கண்ணைகளை தொடுத்தனரே கண்ணைகளை தொடுத்தனரே சிறகினை உடைத்தனரே சிறகினை உடைத்தனரே கண்ணைகளை தொடுத்தனரே சிறகினை உடைத்தனரே கண்களை தோண்டினரே கண்களை தோன்றினரே கண்களை தோண்டினரே கண்களை தோன்றினரே கால்களை உடைத்தனரே அவர்கள் கால்களை உடைத்தனரே தீயினில் பொசுக்கினரே தீயினில் பொசுக்கினரே கூட்டினில் கூட்டினரே கூட்டினில் கூட்டினரே கூட்டினில் பூட்டினரே கூட்டினில் கூட்டினரே பறவைகள் சிறகுகளை உடைத்து ஆமா. கண்களை தோண்டி செய்யாத சித்திரவதையெல்லாம் செய்து முகாம்களிலே போட்டு பூட்டத் தொடங்கினார்கள். இதன் அச்சம் காரணமாக பறவைகள் கூடுகளை விட்டு புலம்பெயரத் தொடங்கியது. தங்கள் உறவுகளை காப்பதற்காக அன்னப்பட்சிகள் உயரப் பறந்து இடம்பெயர்ந்து போகின்றனவாம். உலகின் திசை நானும் அலைந்ததடா தமிழ் ஈழப் பறவை ஒவ்வொரு நொடியும் இணைந்ததடா தன் தாய்மண்ணின் ஏதினியாய் பறந்து திரிந்ததடா பறவை இரவும் பகலும் கண்ணீர் சொரிந்ததடா உலகின் திசை நானும் அலைந்ததடா தமிழ் ஈழப் பறவை தமிழ் ஈழப் பறவை எத்திக்கும் பறந்து 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 உயர பறந்து போகுது. உயர உயர பறந்து உயர உயர பறந்து போகுது. அன்னம் பறந்து போகுது போகுது வெளிநாடு நோக்கி. வெளிநாடு அன்னம் பறந்து போகுது போகுது வெளிநாடு நோக்கி. வெளிநாடு தன் உறவினை காக்க உயிரினை காக்க பறந்து போகுதையா. பறந்து போகுதையா உறவினை காக்க உயிரினை காக்க பறந்து போகுதையா. பறந்து போகுதையா தன் உறவை காக்க ஆமா தன் உயிரை காக்க தன் குடும்பத்தை காக்க ஆமா. இந்த அன்னங்கள் படையெடுத்து 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 வெளிநாடுகள் எல்லாம் போச்சு. கூட்டம் கூட்டமா போ கூட்டம் கூட்டமா போயாச்சு. வேடர்களுக்கு இருந்த சந்தோஷம் இந்த ராசா எப்படி சந்தோஷம் எல்லாம் எல்லாம் பறக்க துவங்கிச்சு. எல்லாம் போயிட்டு எல்லாம் போயாச்சு. நாங்க நினைக்க செய்யலாம்
இனி நம்ம ஆட்சிதான். இருக்கிற அன்னத்தை சுகமா வேட்டையாடலாம், அந்த ராஜா அன்னத்தை சுகமாக பிடித்து விடலாம் அப்படி என்று சொல்லி இந்த வேடவர்கள் கற்பனை பண்ணினார்கள். அந்த பறவையை சுகமாக பிடித்து விடலாம் என்று மனப்பால் குடித்தார்கள். ஆனால் இந்த வெளிநாடு வந்த அன்னங்களோ சும்மா இருந்ததுகளா? சும்மா இருக்குமா? ஏன்னா இந்த அன்னத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு இருக்கு. திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா இந்த சைபீரிய வாத்து என்று சொல்லி ஒரு இறை. ஆமா, சைபீரிய வாத்து. அந்த வாத்து கால சூழ்நிலை காரணமாக இடம்பெயர்ந்து இங்கே வரும். ஒரு இடத்துக்கு போ, வெளிநாடுகள் நோக்கி போகும். அங்கே முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரிக்கும். ஆனா காலநிலை சரியாகின்ற பொழுது திரும்பி போகின்ற பொழுது குஞ்சுகளையும் கூட்டிட்டு தான் போகும். சரி, அப்படி வச்சுக்குவோம். அன்னம் அன்னம் என்று சொல்றீங்களே, அப்ப இந்த அன்னம் என்ன மாதிரி? அப்படி அதுதான் சொல்றேன். இப்ப இந்த அன்னங்கள் குஞ்சுகளை சிலவுகளை இங்க விட்டுட்டு போவுங்கள் போல கிடக்கு. ஏண்டா சில குஞ்சுகள் இங்க இருந்து போகதா இல்ல இங்கே மடங்காட்டிட்டு இங்கே நிக்க சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் சில வேளை போக வேண்டி வரலாம், போகத்தான் வேணும். ஆனதுனால இந்த வேடுவர்கள் செய்வது அறியாது செய்ய திகைத்தார்கள். இந்த வெளிநாடு வந்த அன்னங்கள் என்ன பண்ணுதுன்னா, இந்த அன்னங்களோ அங்க இருந்து இங்க வந்து நாடு விட்டு நாடு வந்து நமக்கு கூடு கட்டி, நாடு விட்டு நாடு வந்து கூடு கட்டி, கூடு கட்டி நம்முடைய உறவை எண்ணி வாழுதையா அன்னப்பட்சி, உறவுகள மனதில் எண்ணி, உறவுகள மனதில் எண்ணி உரிமைகளை மீட்க எண்ணி, உரிமைகளை மீட்க எண்ணி தலைவன் வழி தாங்கள் வாழுதையா தங்கள் உரிமைகளை மீட்க, தங்கள் உறவினை காக்க அந்த தலைவன் வழி நின்று இந்த அன்னப்பட்சிகள் வாழ்ந்து கொண்டு வருகின்றன. அட திரும்பவும் இந்த வேடுவர்களுக்கு ஒரு ஏக்கம். ஆட ராசா வெளிநாட்டுக்கு போன அன்னங்கள் வெளிநாட்டோட இருக்கும்னு பார்த்தா அதுக அங்க இருந்து கொண்டால் பார்க்க துவங்கிட்டது. வேடுவர்கள் செய்வதறியாது திகைத்தார்கள். கால வெள்ளம் உருண்டு ஓடுகின்றது. கால ஓடும் தானே, அது நிக்காது. ஆனதுனால இங்கே அன்னங்களோ எந்த ஊரில பார்த்தாலும் அன்னப்பட்சிகள், எந்த மூல முடக்களுக்கு பார்த்தாலும் அன்னப்பட்சி, எந்த மூலைக்கு போனாலும் அன்னப்பட்சிகள், எந்த உட்கிராமத்துக்கு போனாலும் அன்னப்பட்சிகள் பார்த்தாலும் அன்னப்பட்சிகள். இதுகள் இங்கே இப்படி, அங்க தலைமை அன்னமான அன்னம் அந்த அன்னம் சும்மா இருக்குமோ? அந்த அன்னம் பனி வள்ள நாடு சென்று எங்கள் அன்னம், எங்கள் அன்னம் பனி வள்ள நாடு சென்று எங்கள் அன்னம் நல்ல கூடு ஒன்று அமைத்ததையா அந்த அன்னம், கூடு ஒன்று அமைத்ததையா அந்த பனி வள்ள நாடு சென்று அந்த அன்னம் நல்ல கூடு ஒன்று
நல்லதொரு கூடு அமைச்சாச்சு, ஆமா நல்ல ஒரு ஆட்சி உருவாச்சு, நல்லதொரு தமிழ் ஆட்சி உருவாச்சு. ஆமா கனை கொண்டு போர் தொடுக்கும் வனவேடர் திணி அடங்க அங்கு உருவாச்சு ஒரு தமிழாட்சி. தமிழாட்சி ஒன்று உருவாச்சு. ஆமா, இந்த தமிழ் பறவைகளின் திறமை கண்டு பொறாமை கொண்டனர். வனவேடர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர். என்னடா என்ன செய்தாலும் எமக்கு எதிராக வந்துருங்க, எந்த பக்கத்தால பார்த்தாலும் வைக்கிறான்டா. அதுதான் இந்த வெட்ட தலைக்கும் தாழ வாழ மாதிரி தான் எங்கட இனம் வெட்ட தலைக்கும். அதனாலே கால வெள்ளம் உருண்டு ஓட இந்த வனவேடவர்களின் கடைசி தலைவனாக ஒருவன் உருவெடுத்தான். அவன் சாதாரணமானவன் அல்ல, பயங்கரமானவன். ரொம்ப பயங்கரமா வந்தான். வருகையே பயங்கரமா இருந்தது. ராஜாதிராஜ ராஜ கம்பீர ராஜ பூபதி பட்டக்கு கிழக்கில் வாழும் பட்டக்கு கிழக்கில் வாழும் பறவைகள் கதை முடிப்பேன். பட்டக்கு கிழக்கில் வாழும் பறவைகள் கதை முடிப்பேன். நான் தான் ராசாதி ராச பூபதி ராச பூபதி என்று வந்தார். மந்திரிமாரை கூப்பிட்டார். ஏய் மந்திரிகள் எல்லாம் வாங்க. மந்திரிமார்களே, இந்த அன்னப்பட்சிகளை ஒழிக்க உங்கள் திட்டம் என்ன அப்படின்னா? பிரபு மகாராசா, இந்த ராசா எல்லாரும் அழிச்சு பார்த்த பட்சிகளை நீங்கள் அழிக்க ஆசைப்படுறீர்கள். அது எங்கட கையால நடக்காது. ஆனதுனால தனியா செய்யறா கஷ்டம். ஆனதுனால நாங்கள் தனியா ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்து நாட்டுகள்ல போய் ஆலோசனை கேட்கணும். ஆலோசனையில பக்கத்து நாட்டுல போய் ஆலோசனை கேட்டு அவர்களின் உதவியோடு நின்றால்தான்